ஹாய் எல்லாரும். இந்த வீடியோல எப்படி ஒரு கோச் டைப் உருவாக்கலாம் மாதிரி 21 ஸ்லீப்பர் அல்லது 22 சீட்டர் இப்படி இருக்கிற கோட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்டுதுறோம். மெயின் மெனு டேப கிளிக் பண்ணுங்க. புக்கிங் பேஜ்ல மெயின் மெனு கண்ணுக்கு தெரியும். இங்க நீங்க மேனேஜ் ஆப்ஷனை பார்க்கலாம். மேனேஜுக்குள் கோச் டைப்ஸ் இருக்கும். அதுல கோச் டைப்ப கிளிக் பண்ணுங்க. இப்போ கோச் டைப் பேஜ் ஓபன் ஆகும். இங்க பல கோச் டைப்ஸ் முன்னாடியே கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துடலாம். நீங்க இங்க புதிய கோட்ஸும் கிரியேட் பண்ணலாம். நியூ கோட்ஸ் கிரியேட் பண்ண கிரியேட் நியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ புதிய கோட் கிரியேஷன் பேஜ் ஓபன் ஆகும். உதாரணத்துக்கு நாம ஒரு சீட்டர் அல்லது ஸ்லீப்பர் கிரியேட் பண்ணணும்னா இங்க அந்த கோடோட டைப் நேமா என்டர் பண்ணணும். முதல்ல நாம ஒரு ஸ்லீப்பர் கிரியேட் பண்ணலாம். 32 சீட்ஸுடன் 21 ஸ்லீப்பர். அடுத்தது லோவர் டேகுக்கு போறோம். இப்போ நாம 2.1 ஸ்லீப்பர் சீட் கிரியேட் பண்றோம். நாங்க லோவர் டைப்ல கிளிக் பண்ணி அப்புறம் 2-1 செலக்ட் பண்ணலாம். மொத்த சீட்டர் 0 அப்படின்னு கொடுத்து மொத்த ஸ்லீப்பரை பஸ் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணணும். சீட் டைப் 32. பஸ் டைப்புக்காக இந்த ஃபீல்டுல கிளிக் பண்ணுங்க. 2.1 பரத் பெஞ்ச், 2.1 வோலோ 99600 பிரீமியம் இல்லனா 2.1 வோலோ மல்டி ஆக்சில் மாதிரி பஸ் டைப்பை சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறத பேஸ் பண்ணி கரெக்ட் பஸ் டைப்பை டிராப் டவுன்ல இருந்து சூஸ் பண்ணுங்க. நேம் ஆல்ரெடி இருக்கு, சோ அதையே செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நாம 2.1 பரத் பெஞ்ச் அல்லது 2.1 வோலோ 9600 செலக்ட் பண்றோம். பஸ் ஏசினா இந்த ஃபீல்ட்ல கிளிக் பண்ணுங்க. ஏசி பஸ்னா ஏசி செலக்ட் பண்ணலாம். நான் ஏசினா நான் ஏசிய செலக்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு நாம ஏசிய செலக்ட் பண்ண போறோம். பஸ்ல வீடியோ இருந்தா இந்த ஃபீல்ட்ல கிளிக் பண்ணுங்க. இந்த பஸ்ல வீடியோ இருக்குன்னா நாம வீடியோவை செலக்ட் பண்ணலாம். இப்போ வீடியோ ப்ரொவைட் பண்ணல, சோ நான் வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இங்க டைப் நம்பர்ஸ் தெரியும். இந்த ஃபீல்ட்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்லீப்பர் ஆல்பபெட்டாவும் சீட்டர் நம்பராவும் வரும். நாம ஸ்லீப்பர நம்பர்ஸ்லவும் சீட்டர ஆல்பபெட்ஸ்லவும் வேண்டும்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வேண்டாம்னா கஸ்டம் சீட் நம்பர் வேணும்னா, அதாவது சீட் நம்பர்ஸ் நாம மேனுவலா என்டர் பண்ணணும்னா நாம கஸ்டம் சீட் நம்பரை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது கோர்ஸ் லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் லேஅவுட் ஃபீல்ட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க கிரியேட் பண்ணிய 32 சீட் டைப்ஸ் எல்லாம் காட்டும். நாம ஐடி நம்பர்ஸ் 80, 89, 91, 527, 14, 9ன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாம் முன்னாடியே கிரியேட் பண்ணிய கோர்ஸ் டைப் ஐடி நம்பர்ஸ். இவைகள்ல இருந்து நமக்கு வேணும் சீட் டைப்பா செலக்ட் பண்ணலாம். கர்சரை மேல வச்சாலே ப்ரீவியூம் தெரியும். அல்லது நாம கோச்சை செலக்ட் பண்ணலாம். அப்போ இங்கவே தோன்றும். ரைட் சைட்ல போஸ்ட் டைப்பும் இருக்குன்னு காணலாம். இங்க இந்த கோச் நாம் யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி அதே மாதிரி தான். அதே கோச்சா தான் காமிக்கிறோம். அப்போ அதையே செலக்ட் பண்ணலாம். இங்க 2 ஆப்ஷன்ஸும் வரும். டிஃபால்ட்டா எஸ்எஸ் காட்டும். சரி, அப்ப இங்க செலக்ட் பண்ணலாம். இது பெர்மனன்ட். இந்த லைன் லோவர் பார்ட். மேல இருக்கிற முழு லைன் அப்பர் பார்ட். இந்த முழு லைனும் லோவர் பார்ட். அப்ப இந்ததும் லோவர் பெர்த். இது டபுள் லோவர் பார். இவை இரண்டும் டபுள் லோவர் பார்ஸ். இது அப்பர் பார். இங்க இரு லைன்ஸும் டபுள் அப்பர் செக்ஷனுக்கு தான். இது கேங்வே. கடைசியது ஹரிசாண்டல். இந்த ஹரிசாண்டல் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்புறம் சீட் நம்பர் சென்டர் பண்ணலாம். 1, 2 மாதிரி வேணும் நம்பர்ஸையும் இல்லனா A1, B1, C1 மாதிரியும் என்டர் பண்ணலாம். இப்படி நாம அவைகளை ஆட் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் வேண்டாம்னு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வேண்டும்னா டிராப் டவுன் மென்யூல ஸ்லீப்பர் ஆல்பபெட் அண்ட் சீட்டர் நம்பர்ஸ் அல்லது ஸ்லீப்பர் நம்பர்ஸ் அண்ட் சீட்டர் ஆல்பபெட்ல இருந்து சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நாம ஸ்லீப்பருக்கு ஆல்பபெட்டும் சீட்டருக்கு நம்பரும் சூஸ் பண்ணினா ஸ்லீப்பர் சீட் நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸாவே வரும். அப்புறம் கிரியேட்ட கிளிக் பண்ணுங்க. இப்ப போஸ்ட் டைப் 32 கிரியேட் ஆகிட்டுது. இப்போ அது ப்ரொபோஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ண இதையே சூஸ் பண்ணுங்க. நாம எடிட்ட மீண்டும் கிளிக் பண்ணலாம். இங்க ஸ்டேட்டஸ் ப்ரொபோஸ்டா இருக்கு. அதுல கிளிக் பண்ணி இன் சர்வீஸா செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ இந்த கோர்ஸ் டைப் ஆக்டிவ். இப்ப இந்த கோர்ஸா எந்த ரவுட்லயும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நாம ஒரு சீட்டர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ ஆப்ஷன் இன்னும் இருக்கு. நாம கிரியேட் நியூவா கிளிக் பண்ணலாம். இங்க சீட்டர் ஆட் பண்றதுன்னு மென்ஷன் பண்ணலாம். 40 சீட்டர் ஆகலாம் அல்லது 41 சீட்டர் ஆகலாம். பஸ் டைப்புமும் டோட்டல் சீட்ஸ்மும் பேஸ் பண்ணி இங்க சீட் கவுண்ட் என்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்காக இங்க 4th போடுறோம். இப்ப லோவர் டேக் பத்தி பார்ப்போம். இந்த ஃபீல்ட்ல கிளிக் பண்ணி 2-2 செலக்ட் பண்ணுங்க. இந்த பஸ்ஸோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி 40, சோ இங்க 40 செலக்ட் பண்றோம். இந்த பஸ்ல ஸ்லீப்பர் சீட் இல்ல, அதனால அதுக்கு 0 வச்சிருவோம். அடுத்தது பஸ் டைப்புக்காக இங்க கிளிக் பண்ணுங்க.
லிஸ்ட்ல அவைலபிள் இருக்கிற எல்லா பஸ் டைப்ஸையும் தெரியும். நாம யூஸ் பண்ற பஸ் டைப்பை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு 2-2 லேஅவுட் இருந்தா சீட்டர் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது வேற டைப்பை சூஸ் பண்ணலாம். நிறைய சீட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா பஸ் டைப்ஸும் டிராப் டவுன்ல இருக்கு. சரியானதை கண்டுபிடிச்சதும் செலக்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நாங்க பெஞ்ச் சீட்டர் செலக்ட் பண்றோம். பஸ்ல ஏர் கண்டிஷனிங் இருந்தா ஏசி செலக்ட் பண்ணலாம். இல்லனா நான் ஏசி செலக்ட் பண்ணுங்க. பஸ்ஸில் வீடியோஸ் அல்லது டிவி இருந்தா வீடியோவா கிளிக் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இல்லன்னா ஒன்றுமே செலக்ட் பண்ணாம இருக்கலாம். நாம நோ வீடியோஸை கிளிக் பண்ணலாம். அப்புறம் அதே ஸ்டெப்ஸை தான் மீண்டும் ஃபாலோ பண்ணலாம். இங்க சீட் நம்பர்ஸ் பார்க்கவும் செலக்ட் பண்ணவும் முடியும். ஸ்லீப்பர் ஆல்பபெட்ஸ், சீட்டர் நம்பர்ஸ், ஸ்லீப்பர் நம்பர்ஸ், சீட்டர் ஆல்பபெட்ஸ் நியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமும் செலக்ட் பண்ணலாம். அதுதான் சீட் நம்பர்ஸை மேனுவலா என்டர் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நாங்க ஸ்லீப்பர் நம்பர் அண்ட் சீட்டர் ஆல்பபெட்டை தேர்வு பண்றோம். அடுத்தது நாம சீட் லெவர்ட் கோச்சை கிளிக் பண்றோம். இங்க முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்கிற 40 சீட்டர் பஸ் டைப்ஸ் எல்லாமே காட்சி தரும். டிராப் டவுன் மெனுல நாம செலக்ட் த கரெக்ட் ஒன் அதைத்தான் செலக்ட் பண்றோம். இங்க எல்லா 40 ஆப்ஷன்ஸும் தெரியும். இது 40 சீட். நடுவுல சி இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்ல சீட் இல்ல. இந்த சீட் டைப் நம்ம பஸ்க்கு மேட்ச் ஆகலன்னா வேற ஒன்றை சூஸ் பண்ண இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இங்க சரியான பல ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த பார்ட் சரியா வருது. இந்த பஸ் டைப் சரிதான், நம்ம பஸ்க்கு மேட்ச் ஆகுது. நாம இதுதான் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க லோவர் பார்ல லோவர் பெர்த், லோவர் பெர்த், லோவர் பெர்த்தை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா சென்டர் முழுக்க லோவர் பெர்த்துக்குள்ள தான் வரும், அப்பர் பார்ட் இல்லை. அதனால இரு பக்கமும் லோவர் பார்ட் டோனா தான் செலக்ட் பண்றோம். இந்த செலெக்ஷன் முடிஞ்சதும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கிரியேட்ல கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த டூ ஆன் 40 சீட்டர் கோர்ஸ் டைப் கிரியேட் ஆகி இருக்குது. இப்ப இது ப்ரொபோசல் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இதை ஆக்டிவேட் பண்ண எடிட்ட கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்க்காக இதுல கிளிக் பண்ணி ப்ரொபோஸ்ட்ல இருந்து இன் சர்வீஸா மாற்றுங்க. அப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. இப்ப 2 சீட்டர்ஸையும் காட்சியில் இருக்கும். இப்ப இது இன் சர்வீஸ்னு காட்டுது. இது ஆக்டிவ். இப்ப இந்த பஸ் டைப் அல்லது ஹோஸ்ட் டைப்பா எந்த ரவுட்ல வேண்டுமானாலும் ரெகுலர், ஒன் டே அல்லது ஆல்டர்னேட் யூஸ்க்காக பயன்படுத்தலாம். நீங்க கிரியேட் பண்ணிய கோட்ஸ் டைப்ஸை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். ஸ்லீப்பர், சீட்டர் அல்லது ஸ்லீப்பர் கம் சீட்டர் மாதிரி எந்த கோர்ஸ் டைப்பையும் கிரியேட் பண்ணணும்னா இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்க மல்டிபிள் போஸ்ட் டேக்ஸையும் உங்க பக்கம் இருந்து கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.